வரைக்கும் டிஎன்பிஎஸ்சிக்கு குரூப் 4 அண்ட் விஏஓ 2022 கேட்கப்பட்ட கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். நான் ஏற்கனவே 2 வீடியோஸ் இதில் போட்டிருக்கேன். அதனோட கண்டினியூஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியான இணைகளை தேர்ந்தெடு. பகுத்தறிவு கவிராயர், உவமை கவிஞர், காந்திய கவிஞர், புரட்சி கவிஞர். இங்கே உடுமலை நாராயண கவி, பெருஞ்சித்திரனார், வே ராமலிங்கனார், தாரா பாரதி. ஸோ கொடுத்துருக்க 4 ஆப்ஷன் சி தான் சரி. 1 மற்றும் 3 சரி. 1 பகுத்தறிவு கவிராயர், உடுமலை நாராயண கவி. தேர்ட் ஒன் காந்திய கவிஞர், வே ராமலிங்கனார். மற்ற 2 தவறான இணை. அடுத்து முடியரசன் இயற்றாத நூல் எது? பூங்கொடி, நீலமேகம், வீரகாவியம், காவியப்பாவை. ஆன்சர் பி தான் சரி, நீலமேகம் அவர் இயற்றாதது. ஸோ மற்ற 3 அவருடைய நூல்கள் தான். பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை. பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என பாடியவர் பாரதியார், பசுவையா, பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர். ஆன்சர் சி, பாரதிதாசன். அடுத்து கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றவர் நாமக்கல் கவிஞர், சுரதா, பாரதிதாசன், பாரதியார். ஆன்சர் சி, பாரதிதாசன். எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. கண்ணகி கட்டுரை எழுதாமல் இராள். இது உடன்பாட்டு வாக்கியம், எதிர்மறை வாக்கியம், பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம், கலவை வாக்கியம். விடை தெரியவில்லை. ஆன்சர் சி தான் கரெக்ட், பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். அடுத்து கட்டளை தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிக. அண்ணனோடு போ, கூடு கட்டு, தமிழ் படி, அரசு ஆணை பிறப்பித்தது. விடை தெரியவில்லை. ஆன்சர் கட்டளை தொடர் அல்லாத ஒன்று அப்படின்னா டி தான், அரசு ஆணை பிறப்பித்தது. அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. 5 மாடுகள் மேய்ந்தன. இதுக்கான வினா என்னன்னு பார்க்கணும். எத்தனை மாடுகள் மேய்ந்தன, எவ்வளவு மாடுகள் மேய்ந்தன, மாடுகள் மேய்ந்தனவா, 5 மாடுகள் என்ன செய்கின்றன. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏதான் சரி, எத்தனை மாடுகள் மேய்ந்தன. அடுத்த கொஸ்டின், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. இங்கு நகர பேருந்து நிற்கும். நகர பேருந்து ஏன் நிற்கும்? நகர பேருந்து எப்போது நிற்கும்? இங்கு நகர பேருந்து நிற்குமா? இங்கு நகர பேருந்து வருமா? விடை தெரியவில்லை. ஆன்சர் சி தான் சரி, இங்கு நகர பேருந்து நிற்குமா. அடுத்து பொறுத்துக கொடுத்துருக்காங்க. வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. அதனோட ஓசை இங்கே கொடுத்துருக்காங்க. துள்ளல் ஓசை, தூங்கல் ஓசை, செப்பல் ஓசை, அகவல் ஓசை. கொடுத்துருக்க 4ல் ஆப்ஷன் டி தான் சரி, 3, 4, 1, 2. வெண்பா செப்பல் ஓசை, ஆசிரியப்பா அகவல் ஓசை, கலிப்பா துள்ளல் ஓசை, வஞ்சிப்பா தூங்கல் ஓசை. ஸோ ஆன்சர் டி தான் சரி. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்து எழுதுக. கோல்ட் பிஸ்கட், வைரக்கட்டி, அலுமினிய கட்டி, தங்கக்கட்டி, தாமிரக்கட்டி. ஆன்சர் சி தான் சரி, தங்கக்கட்டி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்து பொருத்துக. வவ்வல், கான்சனன்ட், ஹோமோகிராஃப், மோனோலிங்குவல். கொடுத்துருக்கு இந்த பக்கம் மெய்யெழுத்து, ஒரு மொழி, உயிரெழுத்து, ஒப்பெழுத்து. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி தான் கரெக்டு, 3, 1, 4, 2. வவ்வல்னா உயிரெழுத்து, கான்சனன்ட் மெய்யெழுத்து, ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து, மோனோலிங்கல் ஒரு மொழி. ஸோ ஆன்சர் டி தான் கரெக்டு. அடுத்து சரியான பதிலை தெரிவு செய்க. சூடி கொடுத்த சுடற்கொடி என அழைக்கப்படுபவர் ஆண்டாள். விட்டுணு சித்தன் என்பவரின் வளர்ப்பு மகளே ஆண்டாள். திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர் சங்கத்தமிழ் மாலை 30. 4th ஒன் நாச்சியார் திருமொழி ஆண்டாள் பாடியது. இதில் சரியான பதில் மட்டும் எடுக்க சொல்லியிருக்காங்க. கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் எல்லாமே சரி, டி தான் கரெக்டு. ஸோ சூடி கொடுத்த சுடற்கொடி என அழைக்கப்படுபவர் ஆண்டாள், விட்டுணு சித்தன் என்பவரின் வளர்ப்பு மகள் ஆண்டாள், திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர் சங்கத்தமிழ் மாலை 30, நாச்சியார் திருமொழி ஆண்டாள் பாடியது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை தான் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க, அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ கண்டினியூஸாக இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைன்னா ஷேர் பண்ணிவிடுங்க. சின்னதாக ஒரு லைக் போட்டு
சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.